ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருப்பான். அந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். அங்கே இருக்கிற அந்த பீப்புள்ஸ் இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு மறுத்திருப்பாங்க. இதனால் ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை பண்ணி கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா சால்வ் ஆகியிருந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்களை பற்றி தான் பிஏ பேசிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த வைட்டி வந்துட்டுருக்கா. ஸோ இவன் ஏதோ சொல்ல வரான், அதை கூட கண்டுக்காமல் போய் உட்காந்துட்டு உனக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், வா நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அடடா என்ன ஒரு நல்ல ஸ்மெல் அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கான், எது அப்படின்னு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா பயந்து போய் எங்கே போயிட்டுருக்கான். ஒன்றும் இல்லை சேர்மேன் அப்படின்ட்டு. ஸோ வெளியே போயிட்டு அந்த கதவு வழியாக பார்த்துட்டே இருக்கான். அவளை ஒரு ஏக்கமாக. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்கான். ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்ட்டு. அட உங்கள் உடம்பையும் நீங்கள் பார்த்துக்கணும்ல, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு தெரிஞ்சால் உடம்பு என்னத்துக்காகும். ஸோ அதனால தான் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறா. ஸோ இவனும் அதை வாங்கி சாப்பிட போகும்போது இவ பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்க்குறான், இவ வர சரியில்லை அப்படின்ட்டு. ஃபுட்டு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை பற்றி பேச இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, நான் ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அவள் எப்படி இருக்கா அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கான். என்னாச்சு, சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு இதே மாதிரி வாங்கி தரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். இவளுக்கா, அந்த அளவுக்கு அவளை பிடிக்குமா அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்கா. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட தான் பேசிகிட்டு இருக்கா. அம்மா, சின்ன வயசில் நீங்கள் என்னை எவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து போகுது. நீங்கள் இந்த மாதிரி படுத்துருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாளா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த விரல் வந்து அசையுது. ஸோ இதை பார்த்துட்டு, அம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா, அப்போ நான் கண் முழிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போது தான் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். அவள் சொல்கிற எல்லாத்தையுமே வெளியே இன்னொன்று கேட்டுட்டு தான் இருக்கான். இவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாளா. ஸோ உள்ளே வந்துட்டு, உங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ட்டு. இல்லையா, நான் பார்த்தேன், எங்கள் அம்மா கை வந்து அசைஞ்சிச்சு அப்படின்ட்டு. அப்போ அவன் யதார்த்தமாக பார்க்கும்போது அவங்க அம்மாவோட மண்டை பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி அசையுது. ஸோ அவனுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆமாம் நான் நம்புகிறேன், நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் 2 பேருமே வெளியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே நீ தான் வாங்கினதா சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு அக்கறையிலையும் பண்ணலை, நீ தேங்க்ஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் ஏன் இதை பண்ணேன் அப்படின்னா உங்கள் அம்மா தான் முக்கியமான கல்ப்ரேட் அப்படின்னு. எங்கள் அம்மா உங்கள் அப்பாவை கொலை பண்ணலை அப்படின்ற விஷயங்கள் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். இங்கே பாரு, டாக்டர்ஸ் எல்லாருமே நம்மளை மீட் பண்ணி பேசணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் வா அப்படின்ட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அங்கே டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் காமிச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ இவங்களோட நிலமை வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அவள் கேட்டுருந்துருப்பாள்ல, எங்கள் அம்மா ஒரு வேளை உங்கள் அப்பாவை கொலை பண்ணலை அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் தான் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்போ ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியா, அது சரி, உனக்கு நான் 1 மாதம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே நீ உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, உனக்கு 1 மாதம் தான் டைம் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கா. இதை வச்சு நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா அம்மா இன்னும் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா. அதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம்ஸு, அப்புறம் உங்கள் அம்மா கேட்ட பாடல் கேசட் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கீழே விழுகுது. அவளை எடுத்து பார்க்குறா, செமையாக ஷாக் ஆகிறா. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் ஹீரோவோட அப்பாவும் ஹீரோ அம்மாவும் வந்துட்டு ஒன்றா இருக்காங்க. அதுவும் இவங்க 2 பேரும் எங்கே இருக்கும்போது, என்னடா இது, அம்மா இதை பற்றி சொன்னதே இல்லை, அவங்க எங்கே இருக்கும்போதே ஹீரோவோட அப்பாவை இவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே குழப்பத்தோடு யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காளா. அப்போ அந்த மெய்டு ஆண்டி பார்த்தீங்கன்னா மாப் போட்டுட்ருக்காங்க. இவ கவனிக்கலை. என்ன ஆச்சுமா, ஏன் எதையும் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கியா அப்படின்னு.
ஸோ இவ பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குறா. ஆன்ட்டி நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் எனக்கு கிளியர் பண்ணுறீங்களா? என்னன்னு சொல்லுமா அப்படின்னு. அது நீங்கள் எப்போ இங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து யானுக்கு ஒரு 3, 4 வயசு இருக்கும்போது வந்து ஜாயின் பண்ணேன். ஏம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. நான் இப்போ தான் ஒரு ஆல்பம் பார்த்தேனா, அதில் உங்கள் ஃபோட்டோவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு. நீங்கள் எப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு. அதுவா? சரி சரிம்மா. யானை பற்றிலாம் பேசணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசில் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க? அப்படி என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு விடு அப்படின்ட்டு அப்படியே அதை சமாளிக்கிறாங்க. சரி ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் அப்போலேருந்தே பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியலையேம்மா, ஏன் திடீர்னு கேட்குற? அது அது ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோவும் குவாங்கும் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்ட்டு. இருப்பா ஒரு 5 நிமிஷம் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ குவாங் பார்த்தீங்கன்னா, சரி சார் நான் இங்கேருந்து கிளம்புறேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு. டேய் சாப்பிட்டு போ, அதெல்லாம் பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஓகே, காலையில் 7 மணிக்கு நீ என்னை வந்து பிக்கப் பண்ணிடு, அதே மாதிரி ஒய்டிஎம்மும் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துடு. ஏன்னா நாங்கள் 2 பேர் வந்துட்டு ஒரு சிட்டிக்கு போகிறோம் ஃப்ளைட்டில் அப்படின்னு. இதை ஹீரோயின் கேட்குறா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ குவாங் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கேட்குறா, நீங்கள் 2 பேரும் ஃப்ளைட்டில் ஒன்றா போக போகிறீங்களா? எதுக்கு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒர்க் விஷயமா போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே மாடியில் ஏறி போயிட்டுருக்காளா. இதை ஹீரோவும் பார்க்குறான். இதுக்கப்புறம் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கானா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் லேப்டாப்பில். இவ தான் அந்த துணி எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காளா. அப்போ வந்து கேட்குறா, நீயும் ஒயிட்டியும் அப்படின்ற மாதிரி இழுக்கிறாளா. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு. அது அது ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறீங்க ஒரு சிட்டிக்கு, அதனால் என்ன அப்படின்ட்டு. உனக்கு அந்த ஒயிட்டியை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி அப்படியே க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு ஏறிட்டு இருக்கான். ஏன் உனக்கு ரொம்ப ரெக்ரெட்டாக ஃபீல் ஆகுதா நானும் அவளும் ஒன்றா போகிறது, அதனால தான் இப்படி சொல்ல வரியா அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் நீங்கள் சீக்கிரம் ஃப்ளைட்டில் ஒன்றா போகணும்ல, அதனால் கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே மார்னிங் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டுருக்காங்க, ஒன்றா பேசிகிட்டே போகிறாங்க. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ரொம்ப நாளாகவே டேக் கேர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அலெக்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட கம்பெனி இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியமை பில்ட் பண்ண போகுது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, இது ஃபஸ்ட் டைமா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இவனோட தாட்ஸு எல்லாமே இந்த அலெக்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கையெல்லாம் கொடுத்து குலுக்கிக்கிறானுங்க. இதுக்கப்புறமும் நான் அவங்க கூட ரொம்ப ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சைடு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக சீனியர் வந்திருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா வந்து ஹக் பண்ணிக்கிறா. என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்கீங்க, இருந்தாலும் என்னை பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல், அதை கொடுத்துட்டு என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ சீனியர் வந்து சொல்கிறாங்க, அந்த டாக்டர் வந்து சொன்னா உங்கள் அம்மாவை நீ தான் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கிறியாமே, ஸோ ரொம்ப டயர்டாக இருப்பீல, நல்லா சாப்பிடு அப்படின்னு. இதில் என்ன இருக்குது, எங்கள் அம்மாவை நான் தானே பார்த்துக்கிறணும், அதனாலலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துடுறான். இவ பார்த்தீங்கன்னா எதுக்குடா நீங்கள் வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்பா நான் வரக்கூடாதா, என்ன வெல்கம் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ சீனியர் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, டாக்டர் எனக்காக வெயிட் பண்ணுவான், ஸோ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆமாம் நீ ஏதோ ஒர்க் விஷயமா வேறு சிட்டி போகிறதா கேள்விப்பட்டேன், நீ போகலையா? இல்லைப்பா, அதை விட நீ வந்து என் மண்டைக்குள்ளே வந்துட்ட, ஸோ அதனால் நான் உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு. இங்கே பாரு ஒர்க் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் அந்த கேக்கை பார்க்குறான். என்ன நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கியா, ஃபஸ்ட்டு வா நான் உனக்கு லஞ்செல்லாம் வாங்கித்தரேன் அப்படின்னா அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அதே சமயம் சீனியர் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக தேடிட்டுருக்கா, எங்கடா போனான் அவன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மெசேஜை போட்டு விட்றான், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவனும் அந்த மெசேஜை பார்க்குறான் அண்ட் அவளையுமே பார்த்துட்றான். அப்படியா, நேராக இங்கே பாரு அப்படின்ட்டு. ஸோ டாக்டர் வந்தோடனே, அடா என்ன ஒரு கோஇன்சிடென்ட்டு, நான் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க?
நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓ அப்படியா, சரி சரி சரி, பச்சையா தெரியுது நீ நடிக்கிற அப்படின்னு. சரி சரி, அப்போனா வந்து எனக்கு சோறு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி போகலாம், ஆனால் ஹீரோயின் எங்க, ஹீரோயின் வந்து வெளியே போயிருக்கா அப்படின்னு. அப்போ என்னால் வர முடியாது, ஏன்னா அவங்க அம்மாவை நான் தானே டேக் கேர் பண்ணிக்கிறணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அவள் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, ஸோ நம்ம தானே டேக் கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு பையன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி சரி, உங்கள் சிச்சுவேஷன் புரியுது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இதை வந்து ஒயிட்டி பார்க்குறா. சரி போயிட்டு கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா, நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் ஒன்று வந்து கட்டணும்னு நினைக்கிற அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுவா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் இருந்திருப்பான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்னாஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் இருந்திருப்பா. அவள் தான் ஒரு ட்ராயிங்கை வந்து வரைஞ்சிட்ருப்பா. அப்போ ஹீரோ வந்து பயமுறுத்திடுவான். இவள் பார்த்தீங்கன்னா அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்திருப்பா. ஏன்டா இப்படி பயமுறுத்துற அப்படின்னு. சரி நீ என்ன வரைஞ்சிட்ருக்க கூட பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பார்க்கும்போது அது ஒரு ஸ்டேடியம். என்னம்மா அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட நான் ட்ரைனிங் பண்ணும்போது ஸ்டேடியம்னா இப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ட்ரீம். ஸோ அதை தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். சரி சரி கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டேடியமை நான் வாங்கியே கொடுத்துறேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேடியமை இவன் வந்து கட்டுறான் போல். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஐடி பார்த்தீங்கன்னா ஹீரோவை பேனு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஜியாங் கூட சாப்பிட்றதுக்காக வெளியே வந்திருப்பாள்ல. இவன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு அடம் முடிச்சுட்டு இருக்கான். இவளுக்கா, டேய் என் வயிறு இத்தனோண்டுடா, இது எல்லாத்தையுமே நான் எப்படி சாப்பிட முடியும், என்னால் முடியாது அப்படின்ட்டு. இல்லை இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு இவன் அடம் முடிச்சுட்டு இருக்கான். எங்கே பாரு என்னால் சாப்பிட முடியாது, நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து கிளம்ப. சரி நானாவது உனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன், என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுப்பா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஜியாங்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் நான் உன்னை அப்படியே விட மாட்டேன், நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணாலும் நான் ஒன்றை வந்துட்டு சேராமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அவங்க அம்மாவுக்கு ஸ்டோரியெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே டயர்டாகி படுத்துட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கண் முழிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினோட தலையில் கை வச்சிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா அது, யாராவது நம்ம மண்டையை அமுக்குறது அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்க்குறா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு கண் முழிச்சதை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஸோ அம்மா அம்மா கண் முழிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னத்தில் கை வைக்க போகிறாங்களா. அப்போ அப்படியே கையை விடுறாங்க. அம்மா என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டருக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இந்த நியூஸ் ஹீரோவுக்கும் போயிருக்கோம். ஸோ ஹீரோவும் வெயிட்டையும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. வேகமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட கதவை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உட்காந்துருக்கா, அவங்க அம்மாவும் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த ஒயிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வர பார்க்குறா. குவாங் பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டான். இங்கே பாருங்கள் அது அவங்க ஃபேமிலி மேட்டர். ஸோ நீலாம் மூக்கம் நினச்சிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு. நான் யாரும் தெரியுமா, நீ யாராக வேணால் இருந்துட்டு போ, உள்ளே விட முடியாது, வெளியே போய் வெயிட் பண்ண அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பற்றி விட்டுறான். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அவங்க ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்களா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, வாயை திறந்து ஏதாவது பேசுங்க, இல்லை இங்கே போலீஸ் வந்தால் தான் பேசுவீங்களா அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கெக்கப்புக்குன்னு சிரிக்குது. இவனுக்கா செம்ம வெறியாயிட்டு இருக்கு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிருது, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ட்டு அம்மா அம்மான்னு போய் கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் இப்போ தான் அவங்க கண் முழிச்சிருக்காங்க. ஸோ இப்போவே போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. எங்கள் அம்மா கண் முழிச்சதுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க என் பேரை தவிர. ஸோ ப்ளீஸ் அவங்கள நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினோட அம்மா கண் முழிச்சு உட்காந்துருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்கன்னு கத்த ஹீரோயின் கடுப்பாயிருப்பா.
இங்கே பாரு அவங்க இப்போ தான் கண் முழிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னையவே அடையாளம் தெரில, என் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமாக அழுதுட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட நேமை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோ கிட்ட, இங்கே பாருங்கள் நீங்கள் கோவப்படாதீங்க, இப்போ தான் சிச்சுவேஷன் எல்லாம் நார்மல் ஆகுது, அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே திரும்ப ஞாபகம் வந்துடும், ஸோ அவசரப்படாதீங்க அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே ஒயிட்டி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. அதே சமயம் டாக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் பேஷண்ட் வந்து கண் முழிச்சிருக்காங்க, ஸோ அவங்களோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போச்சு, அது வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கலாம், அதனால் ஒரு 2-3 நாள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ரெகுலராக செக்கப்புக்கு மட்டும் கூட்டுவாங்க அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த சைடு அந்த ஒயிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கா. அவர் கத்துறாரு, உன்னை வந்து நான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு நீ கால் பண்ணுற, ஒரு முக்கியமான விஷயந்தான், ஹீரோயினோட அம்மா கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இவர் ஷாக் ஆயிடுறாரு, என்ன சொல்கிற, அப்போ அவள் ஏதாவது சொன்னாலா ஹீரோட்ட, அவங்க எதுவுமே வாயை திறந்து பேசலை அப்படின்னு. சரி அவங்க எது சொன்னாலும் இம்மிடியட்டாக நீ எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. அத்தாடி இந்த பொம்பளை திடீர்னு கண் முழிச்சிருச்சா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இவர் ஏன் பதறாரு அப்படின்ற விஷயங்கள் தெரில. இதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஒயிட்டி அப்புறக்குவாங்க 3 பேர் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு நீ இவளை கொண்டு போய் வீட்டில் விடு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா, இல்லை பரவாயில்ல, நீ ஹீரோயினோட அம்மாவை சேஃபாக பார்த்துக்க, நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன், சரி நீ சேஃபாக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஒயிட்டி அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, எப்போ எங்கள் அம்மா குணமாவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான், அதெல்லாம் உங்கள் அம்மா ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா உண்மையை சொல்கிற நேரம், அதை நான் என் காதால் கேட்குற நேரம், சொல்லுங்கள் என்ன நடந்தது, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கேட்க, அந்த அம்மா என்னென்னா சின்ன பிள்ளை மாதிரி பயந்துட்டுருக்கு, உண்மையை சொல்லுங்கள், என்கிட்ட நடிக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நான் செம்மையாக கடுப்பாயிருவேன்னு சொல்லிட்டு கத்த. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க, இவன் என்ன பயமுறுத்துறான் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா நான் இங்கே இருக்கேன், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஏன்டா அப்படி பண்ணுற, அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, எதுக்காக எங்கள் அம்மாவை பயமுறுத்திட்டு இருக்க, அவங்க உண்மைக்குமே எதையுமே நடிக்கலை, அவங்களோட கண்டிஷனை நீ புரிஞ்சுக்கோ, எங்களை நம்ப மாட்டேன், டாக்டர்ஸுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, இது உண்மைதான், அவங்க ஒன்றும் நடிக்க கிடையாது அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, உன்னை நான் சுத்தமாக நம்பவே மாட்டேன், நீ காலேஜ் படிக்கும்போது இந்த அம்மா தானே உனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட நீ போய் சொல்லுவ அப்படின்ட்டு. இவங்களுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிப்பா நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு, உங்கள் அம்மா இருக்கிற நிலைமைக்கு அவங்கள நீ தனியாகவே விடக்கூடாது, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க, ஆனால் ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்னு. டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து போயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மாவும் நீயும் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க, எல்லா உண்மையுமே எனக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ அந்த அம்மா, அப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோமா அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம்மா, நம்மளோட வீட்டுக்கு போகிறோம், ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, திரும்ப நம்ம இங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு அங்கேருந்து போகிறான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா வரவே மாட்டுது. இல்லை நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டீங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது என்னோட வீடு மாதிரி இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஹீரோக்கெலாம் செம்மையாக வெறியாகிருது. என்னது அப்படின்ட்டு இவன் கத்திட்டு வர அந்த இடத்துக்கு நல்ல வெளியாக குவாங் வந்துடுறான். சார் இதை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. போடா அங்கிட்டு அப்படின்ட்டு அவன் கத்திட்டு போக, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா பயப்படாதீங்க, நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து தான் உள்ளே வந்துட்டுருக்கு. 2 பேரும் உள்ளே வந்துட்டுருக்காங்களா. அப்போ அந்த மெய்டு ஆண்டி வந்து கேட்குறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, ஆனால் உங்கள் அம்மா ஏன் கொஞ்சம் வியர்டாகவே நடந்துட்டுருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அவங்களுக்கு எல்லா மெமரிஸுமே மறந்து போச்சு அப்படின்ட்டு அவள் ரொம்பவே சோகமாக சொல்லிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிற அப்படின்னு அவங்ககிட்ட போயிட்டு, சிஸ்டர் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா பயந்து போய் ஹீரோயினோட பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது. ஸோ இவங்களுக்கா ரொம்பவே கஷ்டமாயிருது. இந்த இடத்துல அம்மா ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காங்க, ஸோ இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே பிச்சு விளாண்டுட்டுருக்கு சின்ன பிள்ளை மாதிரி. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம்
உள்ளே வாங்க, எங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரேன், அதாவது அந்த ஃபோட்டோ கிட்ட. ஸோ இவரை பார்த்து பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குது, யார் இவர் எதுக்கு என்னை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஹீரோக்கு வெறி ஆகிருது. எது என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாதா, உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாதா, இவர் உங்களோட பேஷண்ட்டு, நீங்கள் தானே பார்த்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்தி கத்தி அதை வந்து என் கையில் வச்சுருந்தேன், அது ஒரு ரெட் கலர் கத்தி அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிருது. எது கத்தியா, என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? ஆமாம் ஆமாம், அந்த கத்தியை வச்சு நான் வாட்டர் மெலனை கட் பண்ணேன், உனக்கும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிருது. ஸோ அந்த அம்மாவை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கான். என்ன நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு ப்ளீஸ், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத. டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களே நம்ம மெதுவாக தான் இதை கொண்டு போகணும் அப்படின்ட்டு. எதுக்காக இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பயமுறுத்துற, உங்க காலில் வேணால் விழுந்து கேட்குறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வரணும்லாம் நான் நினைக்கவே கிடையாது, எனக்கு தேவைப்படுற விஷயம் மட்டும் ஞாபகம் வந்தால் போதும் அப்படின்ட்டு. இந்த அம்மா செம்மையாக பயந்துருது. இங்கே பாருமா, இந்த இடம் ரொம்பவே பயமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போயிடலாம், இவனை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கு. எது என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ தாண்டா எல்லாமே தப்பாக பண்ணிகிட்ருக்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. எங்கப்பா ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அம்மாவோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ரிட்டன் கொண்டு வர பாரு அப்படின்ட்டு போனவே திரும்பி 2 பேர்த்தையும் பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டுருக்கான். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு தான் இருக்கா, அப்படியே பயங்கரமாக அழுகிறா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏம்மா அழுகுற, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, அழுகாத, அம்மா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ லிட்டலாக ஞாபகம் வருதா இல்லை என்னன்றது தெரியும். நைட்டு போல் அவங்க அம்மாவை குளிக்க வச்சுட்ருக்கா. அப்போ வந்து சில விஷயங்களை சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வரலைனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, அம்மா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு. நானும் தாம்மா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்ததுக்கப்புறம் உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. மறுநாள் காலையில் அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா இங்கே பாருமா, நம்மளோட வீட்டுக்கு போகலாமே அப்படின்ட்டு. இவளும் சொல்லிகிட்ருக்கா, அம்மா நம்ம போகிறதுக்கு எந்த ஒரு வீடுமே இல்லை, நம்ம இங்கே தாம்மா தங்கி ஆகணும் அப்படின்ட்டு. இல்லை நான் என்னோடய வீட்டுக்கு போகணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் என்னோடய வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா கத்துறாங்க. அம்மா பயப்படாதீங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஒன்றாவே தான் இருப்போம், எதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு கொஞ்சம் காம் பண்ணிகிட்ருக்கா. அந்த மெய்ட் ஆண்டி பார்க்குறாங்க, அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்களோட நிலமை இப்படி இருக்கே அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணுறாங்க. திடீர்னு அவங்கள பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொடுங்க நான் அவங்களுக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு. அந்த அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் அவள் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி தான் ஊட்டி விட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் இவங்களை இன்னுமே நல்லா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக வெளியே கார்டனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. ஸோ அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டு நம்ம எப்போவுமே இங்கே வந்து உட்காந்துதாம்மா பேசுவான், உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா நீங்களும் நானும் இங்கே தான் விளாடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாகவே மாறிட்டாங்க. இவ சொல்ல அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வைட்டி வந்துட்டுருக்கா. இவ ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் பார்க்குறதுக்காக வராளா, இல்லை ஹீரோயின் அம்மாவை பற்றின சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஜியாங்கோட அப்பா கிட்ட சொல்லணுன்னு வராளான்றது தெரியல. இங்கே என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன்னையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் நேராக அவங்க அம்மாட்ட போய் என்னோடய பேர் வைட்டி, நான் இந்த கம்பெனிலேருந்து வரேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இந்த கம்பெனி நேமை சொன்னோன்னே ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அப்பாவோட பேரை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்டால் ஒயிட்டுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோயின் வந்து கேட்குறா, அம்மா அப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு. ஹீரோவோட அப்பா நேமை சொல்லிட்டு
அவர் அவர் உங்கள் அப்பா, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அது சேஃப் கிடையாது, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க. அம்மா அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்கள் கூட இருக்கேன்ல, ஸோ நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒயிட்டிட்ட எங்கள் அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இல்லை, ஸோ நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் இவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நக்கலாக ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கா. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஜியாங்கோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கா. வேறு எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு துருவி துருவி கேட்க, இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அவங்க மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இல்லை, அவங்க ஃபேமிலியில் என்ன விஷயங்கள் நடந்தாலுமே நான் இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம், ஹீரோ அப்பா நேமை கேட்ட உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் ஆனாங்க, ரொம்பவே பயந்தாங்க. அந்த இடத்துல இருந்து போகணுன்ற மாதிரியே சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரூமில் போய் பார்த்தா உள்ள ஆளையே காணா. ஸோ இவளுக்கு ஷாக் ஆயிடுது. நேராக அந்த மெய்ட் ஆண்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கள் அம்மாங்க அவங்க ரூமில் இல்லையே, எங்கே அப்படின்னு. அதுவா, அது வந்துட்டு காலையிலேயே நான் பார்த்தேன், யான் தான் கூட்டு போனா அப்படின்ட்டு. இவளுக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவளுக்கு தெரியும்ல அவங்க அம்மாவை அவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு. இப்போ ஃபோன் பண்ணி பார்க்குறான், அந்த சைடு ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. இவன் எங்கே தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க அப்பாவோட கல்லறைக்கு தான் கூட்டு வந்திருக்கான். ஸோ வாங்க வெளியே வாங்க அப்படின்னு அப்படியே நேராக கூட்டிகிட்டு போய், இது யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா இது இது ஷூ தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவர் செத்து போயிட்டாரா, எப்போ செத்து போனார், எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறியாயிட்டுருக்கு. இவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது, உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்படி நடிக்கிறீங்க, நீங்கள் தானே அவருக்கு பர்சனல் டாக்டராக இருந்தீங்க, அவருக்கு என்ன தான் நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு. என்னை வீட்டில் கொண்டு போய் விடு, நான் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ட்டு. இவனுக்கு வெறியாயிட்டுருக்கு. எந்த வீட்டுக்கு உங்களை கூட்டு போகிறது, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாருங்க, அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. இவங்களோட பர்சனல் டாக்டர் தான் நீங்கள், உங்களை நம்பி தான் எங்கள் அப்பாவே நான் விட்டேன், அப்புறம் எப்படி அவர் செத்து போனார், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யார் தெரியுமா, நான் தான் அவங்களோட பையன் அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, அப்போது நீ யானா அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவங்க பார்த்தீங்கன்னா அவனை ஹக் பண்ணிட்டு, என்னை மன்னிச்சிரு யான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இப்போ நீங்கள் எதுக்காக என்கிட்ட சாரி கேட்குறீங்க, அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு கேட்க, இவங்க பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இவனுக்கா அப்போ என்ன தான் நடந்துச்சு, ஏன் இவங்க தொடர்ந்து சாரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்பிக்கையே விட்டுறான், இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க போல அப்படின்னு. ரிட்டன் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாசலே நின்றுட்டு இருக்கா. ஸோ காருக்கு குறுக்கால வந்து நிற்கிறா, நிறுத்துடா காரை அப்படின்னு. ஸோ அப்படியே கோவத்தோடு வந்து அவங்க அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காளா. அவங்க சொல்கிறாங்க, ஏம்மா இது வந்து யான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அம்மா ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க அப்படின்னு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்ருக்காங்க. அம்மா உங்களுக்கு யானை தெரியுதா, அவனை அடையாளம் தெரியுதா, என்னை மன்னிச்சிரு யானே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை எங்கடா கூப்பிட்டு போனேன், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இங்கே பார், எங்கள் அப்பாவோட கல்லறைக்கு தான் நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்ட்டு. எதுக்கு இப்படி பண்ணுறேன், எங்கள் அம்மா வந்து ஒரு பேஷண்ட்டு, அவங்களையே இந்த மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவங்க நம்மக்கிட்ட சாரி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு யான் வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்கான் ஹீரோயினோட அம்மாவை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக பயமாயிட்டே இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு பவுல் எடுத்து அதில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நீயும் இவளும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறீங்க, ஸோ ஸ்போர்ட்ஸ் காலேஜில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதனால் நீ ரொம்ப நல்லா சாப்பிட்ணும் சரியா அப்படின்ற மாதிரிலாம் அக்கறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்க்குறா, அம்மா உங்களுக்கு நானும் யானும் ஒரே காலேஜில் படித்தது ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு. ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. 2 பேரும் என்ன எங்கிட்ட நடிச்சிட்ருக்கீங்களா, இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு. ஹீரோயின் வந்து கதறா, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, நான் எந்த ஒரு ட்ரிக்குமே உங்ககிட்ட நான் ப்ளே பண்ணலை, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. இவனும் எவ்வளவோ சொல்கிறா.
இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறதாவே இல்லை. இதுக்கு முன்னாடி நீ சொல்லிகிட்டே இருப்பில்ல, நமக்குள்ளே நடந்த அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே இப்போ முடிஞ்சு அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, நீயும் என்னோட மனசில் என் மனசில் அப்படின்னு இழுக்கிறானா சொல்லு, சொல்லி தொலை, என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி இவ பார்க்கும்போது செத்துட்ட அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கோ ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் சொல்லாத, அது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருக்கா. ஆனால் அவன் காதில் வாங்கவே இல்லை, விறுவிறுன்னு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ அவனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யான் ரொம்பவே பாவம், யான் ரொம்பவே பாவம், அவன்கிட்ட நான் சாரி கேட்கணும், அவன் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்காங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் பாவம், என்ன தான் நடந்துச்சுமா அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சுட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த லின் இருக்காங்களா, அவங்ககிட்ட வந்து கால் வருது. ஸோ இவளும் அட்டன் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருமா சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, டியாங்கு டியாங்கு அப்படின்னு அவங்க இழுக்கிறாங்க. என்னாச்சு மேடம் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஃபர்ஸ்ட் நாச்சும் ஹீரோயினை தான் அவன் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த லாஸ்ட்டில் இப்போ அவங்க அம்மாவுமே சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.